ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது லூமினாஸ் பிராண்டில் ஜீலியோ சைன் வேவ் யூபிஎஸ் 900VA அப்படிங்கிற மாடலு. இந்த மாடலில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா பிசிபி கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ மைக்ரோடெக்கில் உள்ள இன்டெலி சைன் வேவ் அப்படிங்கிற ஒரு பிசிபியை வந்து சர்க்யூட் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ சர்க்யூட் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். பண்ணியிருக்கேன். இதில் ட்ரில்லிங் அடித்ததை வந்து காட்டுறேன். ஓகே, இந்த பிசிபியோட ஹோல்ஸ் வந்து வேறு இருக்கும், அதனால் ட்ரில்லிங் அடிச்சிருக்கேன். 4 ஸ்க்ரூ வரும். ஓகே, இது வந்து பிசிபிக்குள்ள ஹோல்ஸு. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கீழே ஹோல்ஸ் இருக்குது, அதுலேயும் வந்து வென்டிலேஷன் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீலியோ மாடலில் கேபினெட்டில் வந்து இந்த பக்கம் தான் ஹோல்ஸ் இருக்கும், அதனால் அது வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்வெர்ட்டர் மோடு ஆன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதில் எல்சிடி டிஸ்பிளே இருக்கும், அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து எல்இடி டிஸ்பிளேக்கு மாற்றிருக்கோம். இப்போ ஆரஞ்சு கலர் லைட் எரிஞ்சுதுன்னா இன்வெர்ட்டர் மோடு ஆன் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, இன்வெர்ட்டர் மோடு ஆன் ஆகிட்டு ஃபேன் மட்டும் இறச்சலுக்காண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும் போட்டிருக்கேன், 39 வாட்ஸ் காட்டுது. அடுத்து என்ன பண்ணோன்னா ஒரு 100 வாட்ஸ் பல்ப் போடும். 100 வாட்ஸ் பல்ப் போட்டாச்சு. கூலிங் ஃபேன் வந்து சுற்றலை. இப்போ அப்படியே பார்த்துட்டே இருங்க. 200 வாட்ஸ் பல்ப் போட்டோம், கூலிங் ஃபேன் ஓடும். ஓகே, கூலிங் ஃபேன் ஓட ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், தெரியுதா? இப்போ லோடு வந்து கூட போட்டோடனே 312 வாட்ஸ் இருக்குது. போட்டோடனே இப்போ கூலிங் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதான் இன்புட் ப்ளக்கு. மெயின்ஸு கொடுக்கலாம். மெயின்ஸ் கொடுத்துட்டேன். மெயின்ஸ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் லைட்டு மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் தான் சார்ஜிங் லைட்டு. இப்போ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சார்ஜிங் லைட்டு ஃப்ளிக்கரிங் ஆச்சுன்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம், பர்மனெண்ட்டாக நின்றுட்டுனா ஃபுல் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் இதில் டிசி பவர் மீட்டரில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஆம்ஸ் காட்டுது பாருங்கள். ஓகே, சார்ஜிங் ஆம்ஸ் வந்து 12 ஆம்ஸ் காட்டுது. இப்போ குறையுது. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக 11.88 66 அந்த மாதிரி குறைஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் கூலிங் ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதே மாதிரி இந்த போர்டை ஏன் இந்த இடத்துல வந்து கரெக்டாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் சிங் வந்து கூலிங் ஃபேன்லேருந்து அப்படியே ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக அதை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பக்கம் பவர் கனெக்ட் இருக்கனால அதை சேஃப்டிக்காண்டி அதை என்ன பண்ணிட்டேன், க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பவர் உள்ளது எல்லாமே கீழே கூடிய சால்ட்ரிங் பண்ணிட்டேன். எல்லாமே ஓரளவு கேப் போட்டு தான் கரெக்டாக பண்ணியிருப்போம் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் பிசிபிக்கும் இடம் இருக்குது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்ன கேப் இருக்குது, அது வழியாக கொஞ்சம் ஏர் ரொட்டேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோ எது இருந்தாலும் டவுட் வந்து கேளுங்க. அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது சர்க்யூட் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை திருநெல்வேலியில் உள்ள இடத்துல வந்து இன்வெர்ட்டர் சர்வீஸ் பண்ணணும், இன்வெர்ட்டர் மாற்றணும்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.